இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் ப்ரீமியத்தில் ஷேர் இஷ்யூ பண்ணுறதை பற்றி இந்த சம்மில் பார்ப்போம். ராம் கம்பெனி லிமிடெட் issues 10,000 shares of rupees 10 each at a premium of rupees 2 per share payable as follows. On application rupees 3, on allotment rupees 5 including premium, on first and final call rupees 4. All these shares were delayed subscribed and money due were fully received. Pause journal entries. இந்த சம்மில் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஷேர் வந்து ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கிறான். அதுக்கான சம்மை பார்ப்போம். சம்மை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீமியத்தில் ஷேர் இஷ்யூ பண்ணுறதுனா என்னங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ரீமியத்தில் ஒரு கம்பெனி ஷேர் இஷ்யூ பண்ணுறான்னா அது யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு தான் பெனிஃபிட்டு. ஏன்னா ஒரு ஷேரோட ரேட்டு 10 ரூபான்னு இருந்தால் அவன் எக்ஸ்ட்ரா 2 ரூபான்னு வச்சு 12 ரூபான்னு உங்கள்கிட்ட அந்த ஷேரை இஷ்யூ பண்ணுவான். நீங்கள் அந்த ஷேரை 12 ரூபான்னு கொடுத்து வாங்கினா ஆனால் வாங்குவீங்க. ஆனால் உங்கள் கணக்கில் 10 ரூபா தான் இருக்கும். இதை எல்லா கம்பெனியும் அந்த மாதிரி ஷேரை இஷ்யூ பண்ணிட முடியுமானா எல்லா கம்பெனியும் அந்த மாதிரி செஞ்சிட முடியாது. எந்த கம்பெனி நல்ல ப்ராஃபிட்டில் போய்கிட்டு இருக்கோ, எந்த கம்பெனியோட ஷேரை வாங்கினா அந்த அளவுக்கு லாஸ் வராதோ அந்த மாதிரி கம்பெனிக்கு தான் வந்து ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுறதுக்கான ரைட்ஸு கொடுக்கப்படும். இப்போ இந்த இதை பார்ப்போம். ராம் லிமிடெட் 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறான். ஒரு ஷேரோட ரேட்டு 10 ரூபான்னு, அது 2 ரூபா ப்ரீமியத்தில்னு. இது வந்து எப்படி பிரித்து வாங்குறாங்கன்னா அப்ளிகேஷன் அப்போ 3 ரூபா, அலாட்மெண்ட் அப்போ 5 ரூபா இன்க்ளூடிங் ப்ரீமியம், ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அப்போ 4 ரூபா. இந்த 10 ரூபா இந்த ப்ளஸ் 2 ரூபா இந்த ப்ரீமியத்தையும் சேர்த்து எப்படி பிரித்து வாங்குறாங்கன்னா இப்படி தான். இந்த அப்ளிகேஷனில் 3 ரூபானும் அலாட்மெண்ட்டில் 5 ரூபானும் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் 4 ரூபான்னு வாங்குறாங்க. இந்த 2 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குகிற அந்த அமௌண்ட் எதில் அட்ஜஸ்ட் ஆகிருக்குன்னா அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. அதான் ப்ராக்கெட்டில் இங்கே இன்க்ளூடிங் ப்ரீமியம்னு சேர்த்துருக்காங்க. சப்போஸ் இங்கே ப்ரீமியம் இல்லைன்னா இது வந்து 10 ரூபா தான் இருக்கும். ஒரு ஷேரோட ரேட்டு 10 ரூபானா இது மூணுத்தையும் கூட்டினா 10 ரூபான்னு இருக்கும். இங்கே ப்ரீமியம் இதில் இன்க்ளூட் ஆகலைன்னா அலாட்மெண்ட் அப்போ 3 ரூபா தான் கணக்கில் வரும். இப்போ என்ன செஞ்சுருக்கானுங்க, எல்லா ஷேருக்கும் முறைப்படி விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதற்கான தொகையும் முழுவதுமாக பெறப்பட்டு விட்டது. இதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை வந்து குறிப்பேட்டு பதிவை வந்து இதில் வந்து எழுத சொல்கிறாங்க. இப்போ நம்ம குறிப்பேட்டு பதிவை நம்ம பார்ப்போம். அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கான டிரான்சாக்ஷன் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட். அதுக்கான ஜேர்னல் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன். பேங்க்குக்கு எவ்வளோ பணம் வந்துருக்குன்னா 10,000 ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க கம்பெனி. ஒரு ஷேரோட ரேட்டு 3 ரூபா அப்படின்னா 10,000 × 3 30,000 ருபீஸ் வந்துருக்குது. இது பேங்க்குக்கு வருது. பேங்கோட கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு தான் பணத்தை நம்ம அனுப்புவோம். அப்போ பேங்க் டெபிட் த ரிசீவர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். அந்த பணம் எது மூலியமாக வந்திருக்குன்னா அப்ளிகேஷன் மூலியமாக ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் மூலியமாக வந்திருக்கு. அதுக்கு தான் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் 30,000. இப்போது பேங்க்குக்கு வந்த இந்த பணத்தை அப்ளிகேஷன் பணத்தை பிஸ்னஸுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ பிஸ்னஸுக்கு பயன்படுத்தும் போது அது கேபிட்டலாக மாறிடுது. அப்போ கேபிட்டலாக மாறும் போது அதுக்கான டிரான்சாக்ஷன் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். இதுக்கான ஜேர்னல் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அதாவது பேங்க்குக்கு வந்து அந்த பணத்தை 30,000 ருபீஸை எடுத்து பிஸ்னஸுக்கு பயன்படுத்துகிறான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது கேபிட்டலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. இதுக்கான ஜேர்னல் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டார் 30,000 டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 30,000. இதுக்கான நேரேஷன் அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஏன்னா பிஸ்னஸுக்கு அதை பயன்படுத்திட்டோன்னா அது கேபிட்டலாக மாறிடும். அந்த பணம் எது மூலியமாக வந்துடுதுன்னா அப்ளிகேஷனுக்காக வந்த பணம் பேங்குக்கு வந்திருக்கு. அதை நம்ம கேபிட்டலுக்கு பிஸ்னஸுக்கு பயன்படுத்துறதுனால டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போடுறோம். அடுத்தது செகண்ட் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்ட். எவ்வளோன்னா 5 ருபீஸ். இந்த 5 ருபீஸில் வந்து 2 ருபீஸ் ப்ரீமியமும் இன்க்ளூட் ஆகிருக்குது. இப்போ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஜேர்னல் போடணும். ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கான்னா 5 ருபீஸ் கொடுத்துருக்கான். அப்போ இதில் வந்து இன்க்ளூடிங் ப்ரீமியமும் சேர்ந்துருக்கு. இப்போ ப்ரீமியம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ப்ரீமியமை விட்டுட்டு பார்த்தா அலாட்மெண்ட்டுக்கு வர வேண்டியது 3 ருபீஸ் தான். அப்போ ப்ரீமியமும் சேர்த்து கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு நம்ம சேர்த்து ஜேர்னல் போடுறோம். மொத்தம் எத்தனை ஷேர்னால் 10,000 ஷேர்ஸுக்கு அலாட்மெண்ட் பண்ணோம். இன்க்ளூடிங் ப்ரீமியத்தோடு சேர்த்து 5 ருபீஸ் வரணும். இதுக்கான ஜேர்னலை பார்ப்போம். ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் மணி டியூ, அதாவது அலாட்மெண்ட் மணி
வர வேண்டியது எவ்வளோ அப்படிங்கிறது போட்டிருக்கோம். அதுக்கு ஜேர்னல் ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டி ப்ரீமியம். அதாவது அலாட்மெண்ட் மூலியமாக கேபிட்டலுக்கு வர வேண்டியது எவ்வளோ, ப்ரீமியத்துக்கு வர வேண்டியது எவ்வளோ அப்படின்னு ஃபஸ்ட்டு போட்டுடுறோம். அதுக்கப்புறம் தான் பேங்குக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். இந்த இதில் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் மணியில் பேங்குக்கு வந்ததுக்கு பிறகு தான் நம்ம கேபிட்டலுக்கு மாற்றுவோம். இங்கே பேங்குக்கு வந்தது எவ்வளோன்னு பார்த்துட்டு தான், அதாவது வர வேண்டியது எவ்வளோ, கேபிட்டலுக்கு வர வேண்டியது எவ்வளோ அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஜேர்னல் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே அப்ளிகேஷன் அப்போ எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ ஷேர் வாங்க போகிறான், அதிகமாக வாங்க போகிறானா கம்மியாக வாங்க போகிறானாங்கிறதெல்லாம் தெரியாது. அப்போ எல்லா பணமும் பேங்குக்கு வந்ததுக்கு பிறகு தான் என்ன செய்வான், யார் யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவான். அலாட்மெண்ட் அப்போ யாருக்கெல்லாம் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சதுனால அது எத்தனை பேர் அந்த ஷேர் கேட்டிருக்கானா, 10,000 ஷேரையும் விற்றுட்டுனா 10,000 ஷேர் மூலியமாக கேபிட்டலுக்கு வர வேண்டியது எவ்வளோ, செக்யூரிட்டி ப்ரீமியத்துக்கு வர வேண்டியது எவ்வளோன்னு கம்பெனிக்கு தெரியும். அதனால் அதுக்கான ஜேர்னலை போட்டு முடித்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் பேங்குக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு போடுவான். ஏன் ரெண்டாவதாக இதை போடுறான் அப்படின்னா, சப்போஸ் அதில் வாங்குறவன் யாராவது ஒருத்தன் அந்த அலாட்மெண்ட் பணத்தை கொடுக்காம விட்டுட்டானா பேங்குக்கு கம்மியாக வந்திருக்கும். அப்போ அதனால பேங்க் அலாட்மெண்ட் மூலியமாக வர வேண்டியது எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்தது எவ்வளோ அப்படிங்கிறத ஜேர்னலை நம்ம ரெண்டாவதாக இதில் போடுவோம், பேங்குக்கான ஜேர்னலை. இப்போ இதுக்கான அலாட்மெண்ட் மூலியமாக வந்த பணம் எவ்வளோன்னு பார்ப்போம். அதாவது கேபிட்டலுக்கு வர வேண்டியது 10,000 × 5 ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோன்னா 50,000 வர வேண்டியது. அதில் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா 10,000 × 3. அது அந்த 5 ரூபாயில் 3 ரூபா கேபிட்டலுக்கு போயிடுது, பாக்கி 2 ரூபா ப்ரீமியம். அது செக்யூரிட்டி ப்ரீமியமாக எவ்வளோன்னா 10,000 × 2 20,000 ருபீஸ். இதுதான் அலாட்மெண்ட் மூலியமாக கேபிட்டலுக்கும் செக்யூரிட்டி ப்ரீமியத்துக்கும் வர வேண்டிய பணம். இப்போ பேங்குக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு. அதுக்கப்புறம் பேங்க்கு போய் பார்க்கும்போது எவ்வளோ பணம் வந்திருக்குன்னு பார்க்கும்போது மொத்தமாக இந்த 50,000 வந்துருக்குது. கேபிட்டலுக்கு வர வேண்டியதும் வந்துடுது, செக்யூரிட்டி ப்ரீமியத்துக்கு வர வேண்டியதும் வந்துடுது. அதனால் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 50,000, ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் 50,000 பீயிங் ஷேர் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு. இது அலாட்மெண்ட் ஜேர்னல் நம்ம போட்டோம். அடுத்தது ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் எவ்வளோ பணம் வரணும்னா 4 ருபீஸ் வரணும். எவ்வளோன்னா 10,000 ஷேர்ஸுக்கு. இதுக்கான ஜேர்னலை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஷேர் அண்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி டியூ, அதாவது ஷேர் அண்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மூலியமாக வர வேண்டியது எவ்வளோ அப்படின்னா, ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெட்டார் 40,000 டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 40,000. அதாவது 10,000 × 4 அப்படின்னா 40,000 வரும். இப்போ இந்த பணம் அப்படியே பேங்குக்கு வந்திருக்கான்னு பார்க்கும்போது அப்படியே பேங்க் அக்கௌண்ட்லேயும் அதே அமௌண்ட்டு தான் வந்திருக்கு. பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். அதாவது இங்கே ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மூலியமாக கேபிட்டலுக்கு வர வேண்டியது எவ்வளோன்னு போட்டுடுறோம். இங்கே பேங்குக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கும்போது அதே பணம் வந்ததுனால பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அப்படின்னு போட்டுடுறோம். இந்த சம் போடுறதுக்கு ஒரு ஈஸி மெத்தடை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது கரெக்டான வே கிடையாது. இருந்தாலும் சில பேருக்கு ப்ராப்பராக போட தெரியல, அது என்னடா கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தடில் இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த சம்மில் காட்டுறேன். இந்த சம்மில் இந்த ஷேரில் எல்லாத்துலேயுமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போது அப்ளிகேஷனுக்கு பணம் வரும்போது என்ன சொல்கிறோம், பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன். அப்புறம் தான் அந்த பணத்தை பேங்குக்கு வந்த பிறகு தான் அதை கேபிட்டலுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் பாருங்கள், இங்கே வரும்போது பேங்குக்கு வரும்போது ஈக்விட்டி ஷேர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் அப்ளிகேஷன் வருதுல்ல. இதே நம்ம அலாட்மெண்ட்டுக்கு போடும்போது இங்கே ஃபஸ்ட்டில் அப்ளிகேஷன் அமௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது நம்ம போடக்கூடிய ஃபஸ்ட்டு என்ட்ரி, அலாட்மெண்ட்லேயோ ஃபைனல் கால் அமௌண்ட் போடும்போது செகண்டாக வந்துடும். இங்கே இருக்கிற இந்த செகண்ட் என்ட்ரி அலாட்மெண்ட்லேயோ ஃபஸ்ட்டு காலோ ஃபைனல் காலுக்கு என்ட்ரி போடும்போது ஃபஸ்ட்டில் வந்துடும். வேணால் பாருங்கள். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னா, அப்ளிகேஷனுங்கிற இடத்துக்கு பதிலாக அலாட்மெண்ட்டுக்கு போடும்போது அலாட்மெண்ட்டுன்னு போட்டுருவோம், ஃபஸ்ட்டு காலுக்கு போடும்போது ஃபஸ்ட்டு கால் அப்படின்னு போட்டுருவோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அப்படியே ரிவர்ஸ் கொடுத்துட்டோன்னா நம்ம எல்லா ஜேர்னலுக்கும் போட்டலாம். அப்போ இந்த அப்ளிகேஷன் மணிக்கான டிரான்சாக்ஷனை மட்டும் ஜேர்னலை மட்டும் தரவாக வச்சுக்கிட்டிங்கன்னா
அலாட்மெண்ட்டுக்கும் நீங்கள் அப்படியே போட்டுடலாம், ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கும் அப்படியே போட்டுடலாம். ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். இப்போ இங்கே அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அந்த ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் பணத்தை, பேங்க்குக்கு வந்த பணத்தை கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு இங்கே போட்டிருக்கோம். இதே அலாட்மெண்ட்டுக்கு வரும்போது அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துடணும். இங்கே செகண்டில் இருக்கிறது ஃபஸ்ட்லேயும், ஃபஸ்ட்டில் இருக்கிறது செகண்ட்லேயும் வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே செகண்டில் இருக்கிறது இங்கே ஃபஸ்ட்டில் வந்திருக்கு. இங்கே ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷனுங்கிறதுக்கு பதிலாக அலாட்மெண்ட் மாற்றிட்டிங்கன்னா ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இந்த கணக்கில் செக்யூரிட்டி ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா கொடுத்ததுனால எக்ஸ்ட்ரா அந்த செக்யூரிட்டி ப்ரீமியம் காட்டியிருக்கிறோம். அப்படி இல்லைனா ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னு தான் வரும். இது எல்லாத்துக்குமே இப்படி தான் போடணும். அதுக்கப்புறம் அதாவது ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் மூலியமாக வர வேண்டியது எவ்வளோ, கேபிட்டலுக்கு வர வேண்டியது எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு ஜேர்னல் போடுறோம். அதுக்கப்புறம் தான் பேங்குக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். அப்போ மேலே இருக்கிறது கீழே அப்படியே போட்டணும். ஃபஸ்ட் என்ட்ரி செகண்டாக வந்துடும். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் இங்கே மாறிடும். அதே தான் இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு காலுக்கு போடும்போது எங்கெல்லாம் வந்து அலாட்மெண்ட்டுக்கு இங்கே போட்டிருக்கோம், அலாட்மெண்ட்டில் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு அப்ளிகேஷனுங்கிற இடத்துல வந்து ஷேர் அண்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்னு போட்டுங்க. போட்டுக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட்டு, அதாவது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் போடும் போது அதே மாதிரி தான் நம்ம மாற்றிக்க போகிறோம். ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் பணம் இருக்கும் போது அதாவது கேபிட்டலுக்கு வந்தது எவ்வளோ ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மூலியமாக, அதுக்கப்புறம் வர வேண்டியது எவ்வளோ, அதுக்கப்புறம் பேங்க் மூலியமாக எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு வந்து எங்கெல்லாம் அப்ளிகேஷன் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து என்ன செய்கிறோன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்னு போட்டுக்கிறோம். அப்படி இல்லைனா இங்கே அலாட்மெண்ட்டில் இருக்கிறத அப்படியே கீழே இறக்கி போட்டுட்டு அலாட்மெண்ட்டை எடுத்துகிட்டு ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்னு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜேர்னல் வந்து ஈஸியாக வந்துடும். இது வந்து ப்ராப்பர் வே கிடையாது. அதாவது ப்ராப்பராக நான் சொன்னது புரியாதவங்க இந்த இதை ஈஸியாக இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஜேர்னலை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்காக உள்ளதான் இது. ஆக்சுவலாக இது ப்ராப்பர் வே கிடையாது. நான் முன்னாடி சொன்னதான் ப்ராப்பர் வே. அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. புரியாதவங்க மட்டும் இந்த மாதிரி பார்த்துங்க. போட்டுட்டு அதுக்கான அப்ளிகேஷன் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பணம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக இந்த ஜேர்னலை வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான் அது.